ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது டபுள் ஃபுல் த்ரோ ஹேர் ஸ்டைல். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ரெண்டாக பிரித்து மேலே ஒரு போனிடெயில் கீழே ஒரு போனிடெயில் போட்டிருக்கோம் பாருங்கள். நம்ம இப்போ மேலே போட்டிருக்க போனிடெயிலை வந்து 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு அதில் இருக்க 2 பார்ட்டிஷனை மட்டும் அதை பேக் சைடு கீழே போட்டிருக்க போனிடெயிலோட பேக் சைடுக்கு கொண்டு போங்க. அதுக்கு பிறகு சென்டரில் இருக்கிற அந்த பார்ட்டிஷனை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே இருக்க போனிடெயில் இருக்குல்ல, அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதை 2ஆக பிரித்து சென்டரில் இருக்க பார்ட்டிஷனை வந்து அந்த இதை வந்து கீழே கொண்டு போங்க. கீழே கொண்டு போயிட்டு கீழே அப்புறம் அதே மாதிரி 3 பார்ட்டிஷன் ஆட்டும் வந்துடும். அந்த 3ஐயும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போடுங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் வரும், அதனால தான் சொல்கிறேன். ஆல்ரெடி 2வது இருக்கிற போனிடெயிலை வந்து 2ஆக பிரிச்சுருக்குறோம்ல, 2ஆக பிரித்ததுக்கு அப்புறமா அதை மேலே வச்சுருப்போம். ஏன்னா கீழே ரப்பர் பேண்ட் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கீழே எடுத்து ஆல்ரெடி அது 2 பார்ட்டிஷனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து 3ஆக மாற்றணும். அது எப்படின்னா, ரைட் சைடில் இருந்து கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கோங்க, லெஃப்ட் சைடில் இருந்து கொஞ்சம் ஹேரை பிரித்து எடுத்துக்கோங்க. 2 ஈக்குவலாக பிரித்து எடுத்துக்கோங்க. 2 ஈக்குவலாக பிரித்து எடுத்து அந்த சென்டரில் பிரித்த 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணி அது 3 பார்ட்டிஷனாக ஆகிடும் மொத்தமாக. அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3ஆக பிரிச்சுருந்தோம்ல, அதை என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 3ஆக பிரிச்சிருக்கிற சென்டரில் இருக்கிற அந்த இதை வந்து அந்த ஸ்டாண்டை வந்து 2ஆக பிரிச்சிருக்கிறதுக்கு சென்டரில் வைங்க. சென்டரில் வச்சு கீழே அடியில் கொண்டு போய் அந்த ஹேர் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ஹேரை வந்து அப்படியே பேக் சைடு கொண்டு போய் அந்த இதை ஜாயின் பண்ணி 3ஆட்டும் நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு வைங்க. ஓகேவா? இந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வந்து அது எல்லா சைடுமே வந்து பின்னிருக்க மாதிரியே இருக்கும். 4 பக்கமுமே நம்ம பின்னிருக்க மாதிரியே இருக்கும். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பின்னிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் சும்மா அடிஷ்னலாக ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பார்க்க நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.